பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள், ஒரு சந்தோஷத்தின் நாள், ஒரு களி கூறுதலின் நாள். பாருங்க, நல்லா என்கரேஜ் ஆயிக்கோங்க. உங்களை நீங்களே கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொள்ளுங்கள். தாவீது எல்லாவற்றையும் இழந்திருந்த போது அழுகிறதற்கு தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதானா. ஆனா தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. இந்த நாள்ல நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. ஒரு அற்புதமான வசனத்தின் மூலம் இந்த நாளின் செய்தியை தொடங்குவோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, ஒரு ஞானியை எடுத்து ஆண்டவர் அவருடைய வேலையை செய்ய வைக்கிறது இல்லை. பாருங்க, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அந்த 28வது வசனத்துல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? உலகத்தின் இழிவானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகள், இவங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணி அவங்கள எல்லா விதமான ரிசோர்ஸ்னாலேயும் அவங்கள நிரப்பி அப்பதான் அந்த மனுஷியோ கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. எல்லாமே இருக்கிறவங்களை எடுத்து ஆண்டவர் ஒரு பெரிய இதில் அவருடைய ராஜ்யத்தில் உபயோகப்படுத்தும் போது அதில் எந்த ஒரு ஆண்டவர் மகிமைப்படும்படியான காரியம் எதுவுமே இல்லை பாருங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாதவர்களை, படிக்காதவர்களை, இந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் சூஸ் பண்ணி எடுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறாரு பாருங்க. அதில் தான் கர்த்தர் நிற்கிறாரு பாருங்க. அங்கே தான் கர்த்தர் இருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறது அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு. பாருங்க, நான் எப்போவுமே என்னுடைய சாட்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பேச தெரியாது, எங்கேயும் முன்னாடி நிற்க மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? என் மேலே இந்த அபிஷேகத்தை வச்சார். நீ கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து போதி தாகணும்னு சொல்லி அவருடைய ஞானத்தினால நிரப்பி எப்படி ஆண்டவரே இவ்வளோ வசனங்களை நான் படிக்க முடியும்? எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? நான் எப்படி கேமரா முன்னாடி நின்று பேச முடியும்? இதெல்லாம் எனக்குள்ளே இருந்த கேள்விகள் பாருங்க. ஒவ்வொருத்தர் வர்றவங்கெல்லாம் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீர் தான் ஞானம், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருங்க, நீங்கள் என்னை பேச வச்சுருங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேமரா முன்னாடி நிற்கும்போது ஆண்டவரே நீங்கள் தான் உங்கள் வார்த்தைகளால் என்னை நிரப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது மேலே ஸ்டுடியோவுக்கு நான் கேமரா முன்னாடி நின்னாலே ஆவியானவர் அவ்வளோ வசனங்களை ஞாபகப்படுத்துவார் பாருங்க. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. எனக்கு இல்லை எந்த கிரெடிட்டும், அவருக்கு தான் எல்லாமே. அதனால பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி எவ்வளோ படித்தவங்க, எவ்வளோ ஞானத்தினால நிரப்பப்பட்டவங்க, எவ்வளோ நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்னையை பொறுக்கி எடுத்து எனக்கு ஒவ்வொரு பைபிள் காலேஜ்லேயும் படிக்க வச்சு அதற்கான ஞானத்தை கொடுத்து, இந்த கேரிஸ் பைபிள் காலேஜ்னு ஒரு காலேஜில் இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் பாருங்கள், எல்லாமே இங்கிலீஷு. அவ்வளோ அவங்களோட அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே கிளாஸில் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆண்டவரே எப்படி நான் 2 வருஷம் படிக்க போகிறேன்னு. ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பினார். இந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் இந்த 31வது வசனம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிச்சு பாருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். அவரே என்னுடைய ஞானமாயிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள 95க்கு மேலே 96க்கு மேலே நிறைய லெசன்ஸில் 100% வாங்கறதுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, என்னுடைய ஞானம் அல்ல, அவரே என்னுடைய ஞானமாக போயிட்டாரு. அவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமும் இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினாரு. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. ஒரு மனுஷன் அவரை நம்பிட்டா
பாருங்க, எல்லாரையும் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமாய் எண்ணப்பட்ட என்ன போல ஆட்கள் ஆண்டவர் சூஸ் பண்ணி எடுத்து இன்றைக்கு அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை போதிக்கும்படியாக கர்த்தர் ஞானத்தினால நிரப்புனாரு பாருங்க. இன்றைக்கு நீங்க பாருங்க, நான் நிறைய இது எழுதி வச்சேன். ஞானம் இல்லை, நான் மக்கா இருக்கிறேன், பாருங்க பலவீனமா இருக்கிறேன், தோல்வியில் இருக்கிறேன், எதெடுத்தாலும் லாஸு, இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற உங்களை தான் தேவன் இன்றைக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை ஞானத்தினால நிரப்பி பாருங்க, ஞானிகள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துறது அவருக்கு சித்தமா இருக்கு. எங்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? அவர் எல்லாத்துக்கும் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இந்த வாரத்துல என்னுடைய ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் நான் ஆண்டவரிடத்துல கேட்டிருந்தேன், ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறதுன்னு. அற்புதமான வாசல்களை தேவன் அப்படியே திறந்து கொடுத்து வர்றாரு. ரெஸ்டரேஷனுக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கிறேங்கிறத மட்டும் என்னால் விளங்கி கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, இழந்து போனவைகளை அவர் பெற்று கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் என் பிள்ளைகளோட கூட சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்கள் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள், எங்கள் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளணும். அப்பதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் பாருங்க. அதற்காக நம்ம அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கணும் பாருங்க. அப்போ ஆண்டவர் ஏன் அப்படி ஞானிகளை வெட்கப்படுத்துறாரு அப்படின்னா 29வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். யார் என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய அறிவுனால இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாமே என்னால தான் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், நான் பைபிளை படித்தேன், நான் இதில் படித்தேன், அதில் படித்தேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் பாருங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பைத்தியமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களை தெரிந்து கொண்டார். அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். மனுஷர் உங்களை புறக்கணிச்சுட்டாங்களா, உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு தள்ளி விட்டுட்டாங்களா, இன்றைக்கு இந்த வசனத்தின் பக்கமாக வாங்க. நீங்க அப்படியே போய் ஒதுங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு இந்த வசனத்தின் பக்கமாக வாங்க. எந்த இடத்துல தேவனை விட்டீங்க, எந்த இடத்துல வசனத்தை விட்டீங்க, அந்த இடத்துல இருந்து எழுந்து வசனத்தின் பக்கமாக வாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஒரு வசனத்துக்கிட்ட நீங்க வாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள்ல உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்க 30வது வசனம். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எனக்கு எல்லாமே கர்த்தர் தான். அவராலே அல்லாமல் ஒரு ஜெயமும் கிடையாது. அவர்தான் எல்லாமே, எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறவர் அவர்தான். அப்ப நம்மளுடைய மேன்மை பாராட்டல் எங்க இருக்கணும்? கர்த்தரை குறித்து தான் இருக்கணும். 31வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உங்களுடைய ஞானம், உங்களுடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய மீட்பு எல்லாமே அவர்தான். அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை அவருடைய சொந்த ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். உங்களுடைய பரிசுத்தம் இயேசுதான். என்னுடைய பரிசுத்தம் இயேசுதான். என்னால பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. எனக்குள்ள வாசம் பண்ணுகிற இயேசு என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறார். எல்லாமே இயேசுதான், முழுக்க முழுக்க இயேசுதான். அவர் மறைத்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனங்களை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வசனங்கள் உங்களுக்காக தான். நீங்க வாளாக மாட்டீங்க, நீங்க தலையாவீங்க.
நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க மேலாவீர்கள். உங்கள் முன்னிலைமையை பார்க்கலும் உங்கள் பின்னிலைமையை அவர் ஆசீர்வதித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாள்லயும் இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு இதை உங்களுடைய ஜெப நேரத்துல இந்த வசனங்களை எடுத்து நீங்க தியானம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.